காய்ந்த எலுமிச்சை பழத்தை வச்சு இந்த அளவுக்கு டிப்ஸ் செய்ய முடியுமான்னு உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குங்க. நம்ம வீட்டில் நிறைய எலுமிச்சை பழம் வாங்கி இந்த மாதிரி வச்சுருக்கும் போது கவர்லேயோ அல்லது ஃப்ரிட்ஜ்லேயோ ஸ்டோர் பண்ணியிருக்கும் போது ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னா அது ரொம்பவே காஞ்சி ட்ரையாக போயிடும். இந்த மாதிரி காய்ந்த எலுமிச்சை பழத்தை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேங்க. வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கானையும் ஆல்ன்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு காய்ந்த எலுமிச்சை பழத்தை எடுத்திருக்கேங்க. இந்த எலுமிச்சை பழத்தை வச்சு நம்ம வீட்டுக்கு உபயோகமான ஒரு 10 டிப்ஸ் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் இந்த எலுமிச்சை பழத்தை கொஞ்சம் பீஸாக கட் பண்ணிக்கிறேன். இது எதுக்காக அப்படின்னு சொல்கிறேங்க. நம்ம வீட்டில் நம்ம என்ன தான் வாட்டர் பாட்டிலில் சோப்பு போட்டு லிக்விட் போட்டு வாஷ் பண்ணாலும் அதில் ஒரு விதமான பேட் ஸ்மெல் இருக்கும். சில்ட்ரன்ஸுக்கெலாம் நம்ம டெய்லி கொடுத்து விடுறோம் அப்படின்னா இப்படி ஒரு முறை வாரத்தில் க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் இருக்காதுங்க, எந்த ஒரு பாக்டீரியாவும் இருக்காது. எலுமிச்சை பழத்தில் சிட்ரிக் ஆசிட் இருக்கிறனால அதில் இருக்க பாக்டீரியா எல்லாத்தையுமே இது அழகாக ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ ஒரே ஒரு ஸ்லைஸ் எலுமிச்சை பழத்தை வாட்டர் பாட்டிலில் சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எந்த ஒரு லிக்விட்லாம் தேவையில்ல, இதை மட்டும் சேர்த்து நல்லா ஷேக் பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்க பேட் ஸ்மெல் எல்லாமே போயிடும். வாட்டர் பாட்டிலில் நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸாக இருக்குங்க. ரொம்ப சிம்பிளான டிப்பு. எந்த ஒரு லிக்விட் போட்டாலும் அந்த லிக்விடோட ஸ்மெல்லாம் இருக்கும். ஆனால் நீங்கள் லெமன் போட்டு இந்த மாதிரி நல்லா குலுக்கிட்டு இந்த தண்ணியை நீங்கள் கீழே ஊற்றிட்டு நார்மலான டேப் வாட்டரில் நம்ம வாட்டர் பாட்டிலில் நல்லா கழுவி எடுத்துட்டோம் அப்படின்னா பேட் ஸ்மெல் எல்லாமே போயிருங்க. எந்த ஒரு லிக்விடும் இல்லாமல் நம்மளுடைய வாட்டர் பாட்டிலை நல்லா ஃப்ரெஷ் ஆக்கி வச்சிடலாம். எந்த ஒரு பாக்டீரியாவுமே இருக்காது. நம்ம சோப்பு போட்டு வாஷ் பண்ணால் கூட அந்த சோப்பு வாசனை லிக்விட் வாசனை அடிக்கும். நீங்கள் இந்த மாதிரி லெமன் உப்பு மட்டும் போட்டு வாஷ் பண்ணி பாருங்கள், உங்கள் வாட்டர் பாட்டில் நல்ல ஃப்ரெஷ்னஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் நம்ம வாங்கி காய வைக்கிறோம் அப்படின்னா இதை நம்ம தலைகீழ அப்படியே கவிழ்த்து வைப்போங்க. இந்த மாதிரி வைக்காமல் ஒரு செம்புலையோ அல்லது ஒரு டம்ளர் நல்லா கெட்டியாக இருக்க செம்பு டம்ளரில் இந்த மாதிரி கவிழ்த்து இந்த மாதிரி செவுத்தில் படுற மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா அது ஒரு நைட்டுக்குள்ளே நல்லா காஞ்சி வந்துருங்க. ரொம்ப சிம்பிளான டிப்பு. அல்லது இந்த மாதிரி வைக்கும்போது தெரியாமல் கை தவறி கீழே விழுந்துருமோ அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த செம்பில் காவாசி அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு அதில் இருக்க தண்ணி எல்லாமே வடிஞ்சு நல்லா காஞ்சி வந்துடும். ரொம்ப சிம்பிளான டிப்பு. அல்லது இது கூட உங்களுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னா இந்த செம்புக்குள்ளே ஒரு கரண்டி ஒன்று போட்டுட்டு அந்த கரண்டிக்குள்ளே இந்த வாட்டர் பாட்டிலை இந்த மாதிரி போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்பவே சிம்பிளான மெத்தடு. வாட்டர் பாட்டில் காய வைக்கிறதுக்கு இந்த டிப்பை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். நம்ம நார்மலாக வாட்டர் பாட்டிலை கவிழ்த்து வச்சோம் அப்படின்னா அது கீழே விழுந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சீக்கிரமாக காஞ்சி வந்துடும். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் டிப்பு, நம்ம மிக்ஸி ஜாரில் மந்த்லி 1 டைம் கண்டிப்பாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். அல்லது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறோம் அல்லது ஏதோ ஒரு கிரேவிக்கு மசாலா அரைக்கிறோம் அப்படின்னா அதில் அந்த பட்டை ஏலக்காய் வாசனை அந்த மாதிரி வாசனையெல்லாம் இருக்குங்க. அப்போ ஒரு 1/2 லெமனை புழிஞ்சு போட்டு அந்த தோலுடைய சேர்த்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா இதை அரைச்சிக்கணுங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு கூட நீங்கள் தேவைப்பட்டால் அரைச்சிக்கலாம். இதே மாதிரி நம்ம 2 மிக்ஸி ஜாரையும் இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணுறனால மிக்ஸி ஜார் நல்லா புதுசு மாதிரியும் இருக்கும். அதில் இருக்க பேட் ஸ்மெல் எல்லாமே போயிருங்க. ரொம்ப சிம்பிளான டிப்பு. இப்போ 2 மிக்ஸி ஜாரையும் நான் அதே லெமன் உப்பை போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம மிக்ஸி ஜார் புதுசு மாதிரி இருக்குன்னு. இதில் இருக்க பாக்டீரியாவுமே போயிருங்க. மந்த்லி 1 டைம் கண்டிப்பாக இந்த மாதிரி லெமன் உப்பு போட்டு உங்கள் மிக்ஸி ஜாரை க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போவுமே உங்கள் மிக்ஸி ஜார் இப்போ வாங்கின ஜார் மாதிரியே தகன்னு புதுசு மாதிரி மின்னுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு ஷைனிங்காக நல்ல புதுசு மாதிரி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இதில் இருக்க பேட் ஸ்மெல் எல்லாமே கூட போயிருங்க. இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் டிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்புங்க. நிறைய பேர் இந்த பேரிச்சம்பழம் ரொம்ப ஹெல்த்தியான பேரிச்சம்பழம். ஆனால் இந்த டேட்ஸ் நிறைய பேர் விரும்பி சாப்பிடவே மாட்டாங்க. எதனால் அப்படின்னா இதில் இருக்க உள்ள அந்த விதைகளை எடுத்துட்டு அல்லது வாயில் போட்டு மெல்லும் போது அந்த விதைகள் நமக்கு டிஸ்டர்பாக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் வாங்கி இந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிடாம அப்படியே வச்சு கொண்டு போய் குப்பையில் கூட போடுவாங்க. இனிமேல் அந்த மாதிரி செய்யவே வேணாங்க. ஒரு 1/2 hour இதுக்காக நீங்கள் டைம் ஒதுக்குனீங்க அப்படின்னா இந்த பேரிச்சம்பழத்தை கூட நம்ம அழகாக ஈஸியாக நமக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்டியாக மாற்றிக்கலாம். நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே வேர்க்கடலை இருக்குங்க. இந்த பேரிச்சம்பழத்தை நடு பகுதியை கட் பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் இருக்கிற கொட்டையை நீக்கிட்டு உள்ளே பாதாமோ முந்திரியோ அல்லது வேர்க்கடலை இருக்குது அப்படின்னா வேர்க்கடலையை வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த கொட்டைகளுக்கு பதிலாக நம்ம இந்த வேர்க்கடலையோட மென்று சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். இந்த பேரிச்சம்பழம் நிறைய பேர் ரொம்ப இனிப்பாக இருக்குது அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு தான் மேக்ஸிமம் நிறைய பேர் இந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிட மாட்டாங்க, அல்லது பல்லில் ஒட்டிக்குது அப்படின்னும் சரி நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் ஏதோ ஒன்று இந்த மாதிரி விதைகளை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக நீங்கள் ஏதோ ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு விட்டீங்க அப்படின்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, நமக்கு டபுள் சத்து கிடைச்ச மாதிரியும் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேர்க்கடலையோட பேரிச்சம்பழம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப்பு, நம்ம வீட்டில் குழந்தைங்களுடைய ஷூ டெய்லி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் ஷூவெல்லாம் வைக்கிறோம் அப்படின்னா அப்படியே கொண்டு போய் வைக்காமல் நம்ம யூஸ் பண்ணுற கபோர்டாக இருக்கட்டும் அல்லது எந்த ஒரு ரேக்காக இருக்கட்டும் அந்த இடத்துல கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா இந்த ஷூவில் பேட் ஸ்மெல் எதுவுமே இருக்காதுங்க. எப்போவுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம வீட்டில் எலுமிச்சை பழம் வாங்கி நல்லா பழுத்து போச்சு அப்படின்னா கண்டிப்பாக இப்படி நீங்கள் செஞ்சுக்கலாங்க. இது 1 வீக் வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இதே மாதிரி இருக்குங்க. எலுமிச்சை பழத்தை 2ஆக கட் பண்ணி கிராம்பை வந்து நல்லா 4-5 கிராம்பு இந்த மாதிரி சொருகி விட்டுட்டு இந்த மாதிரி ஷூக்குள்ளே வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்னஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு பூச்சியுமே வந்து இந்த ஷூக்குள்ளே போகாதுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஷூ வைக்கிற ரேக்கோ அல்லது கபோர்டோ இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி லெமனில் வந்து கிராம்பை சொருகி வச்சு பாருங்கள். ஒரு நல்ல ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். ரொம்ப சிம்பிளான டிப்பு. பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப்பு, இந்த மாதிரி நம்மளுடைய ஷூவில் வந்து ஒயிட் கலர் ஷூவாக இருக்குது அப்படின்னா அதில் வந்து லைட்டாக 2 நாள் நடந்தாலுமே சைடு ஓரங்கள் சுற்றி வந்து கொஞ்சம் மஞ்சள் கலரில் ஆயிருங்க. அதை அழகாக ஈஸியாக எந்த ஒரு லிக்விட் டிட்டர்ஜென்ட் இல்லாமல் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த லெமன் மட்டும் போதுங்க. லெமனில் கொஞ்சமாக வந்து ஒரு பேக்கிங் சோடா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். ஆப்ப சோடா தான் சேர்த்திருக்கேன். இதை சேர்த்துட்டு நல்லா இந்த சைடு ஓரங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் லைட்டாக தேய்ச்சி விட்டாலே போதுங்க. அதில் இருக்க கரைகள் எல்லாம் அழகாக ஈஸியாக வந்துடும். நான் க்ளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எந்த ஒரு லிக்விடும் சோப்பும் இல்லாமல் வெறும் லெமனும் பேக்கிங் சோடா மட்டும் தாங்க சேர்த்திருக்கேன். இதில் இருக்கிற அந்த லெமனுடைய புளிப்புத்தன்மையினாலேயே அழுக்குகள் கரைகள் எல்லாமே அழகாக நீக்கிட்டு வந்துடும். இப்போ நல்லா நான் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு துணி வச்சு நான் தொடச்சி காட்டுறேன். நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு புதுசு மாதிரி இருக்குன்னு. காசு செலவு பண்ணி இதுக்காக ஷாம்பு லிக்விட்லாம் போட்டு நம்ம ஷூவை வாஷ் பண்ணணும்ட்டு இல்லைங்க. இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா இதில் இருக்க எந்த ஒரு கிருமிகளும் இருக்காது. ரொம்ப சிம்பிளான டிப்பு. இப்போ வெறும் லெமனும் பேக்கிங் சோடாவும் போட்டு தேய்ச்சனாலேயே பாருங்கள் எந்த அளவுக்கு, ரொம்ப அமுத்தியெல்லாம் தேய்க்கலைங்க, லைட்டாக தான் தேய்ச்சேன். அதுக்கே எந்த அளவுக்கு பளிச்சுன்னு ஆயிடுச்சுன்னு நீங்களே பாருங்கள். இப்போ நான் 2 ஷூவையும் உங்களுக்கு நான் வச்சு காட்டுறேன். உங்களுக்கே நல்ல டிஃப்ரெண்ட் தெரியுங்க. காஞ்சி போய் இருக்கிற லெமனை நீங்கள் இப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். நம்ம லெமன் போட்டு தேய்ச்ச பகுதியும் நார்மலாக இருக்கிற ஷூவுக்கும் நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு ப்ரஷ் ஒன்று வச்சு லைட்டாக அந்த சைடு இடுக்குகளில் அழுக்குகள் எல்லாத்தையுமே நீங்கள் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா இன்னுமே நல்லா புதுசு மாதிரி இருக்குங்க. இதே மாதிரி இன்னொரு ஷூவும் நான் வந்து உங்கள் கண் முன்னாடியே நான் தேய்ச்சி காட்டுறேன். எந்த அளவுக்கு அழகாக அதில் அழுக்குகள் எல்லாமே போகுதுன்னு நீங்களே பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பு தான். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். காஞ்சி போய் கிடக்கே லெமன் அப்படின்னு சொல்லி அதை தூக்கி போடாமல் இப்படி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு ஷூவையும் நான் வந்து ஃபுல்லாக லெமனும் பேக்கிங் சோடாவும் போட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரஷ் வச்சுருக்கோம்ல அந்த ப்ரஷ்ஷை வச்சு இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா அந்த இடுக்குகளில் இருக்க அழுக்குகளும் அழகாக ஈஸியாக ரிமூவ் ஆகிக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு துணியை வச்சு தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஒரு ஷூவுமே வந்து நல்லா நீட்டாக அழகாக புதுசு மாதிரி ஆயிருங்க. வீக்லி 1 டைம் அல்லது ஒரு 10 டேஸுக்கு 1 டைம் கண்டிப்பாக இந்த மாதிரி லெமன் பேக்கிங் சோடா போட்டு உங்கள் ஷூவை எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க, அதாவது இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தொடச்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்போவுமே உங்களுடைய ஷூ வந்து புதுசு மாதிரி இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா புதுசு மாதிரி ஆயிடுச்சுன்னு. லெமனும் வெறும் பேக்கிங் சோடா மட்டும் நம்மளுடைய ஷூவை புதுசாக்கிருங்க. அதுக்கப்புறம் நம்ம குத்தி வச்சோம்ல அந்த லெமனில் வந்து அந்த கிராம்பு குத்தி வச்சோம்ல அதை இந்த மாதிரி போட்டுட்டு உங்கள் ரேக்கில் வச்சுட்டிங்க அப்படின்னா எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் இருக்காது. நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் இருக்க சீப்புகளில் ரொம்ப படிஞ்சு போன அழுக்குகளாக இருக்குது அப்படின்னா அதையுமே 2 நிமிஷத்தில் சோப்பு லிக்விட் எதுவுமே இல்லாமல் நம்ம ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு சிட்டிகை அளவுக்கு பேக்கிங் சோடாவை இந்த மாதிரி தூவி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க ஒரு ஹாஃப் லெமனில் வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன், அதாவது 2 சொட்டு 3 சொட்டு அளவுக்கு அந்த சாறுகள் மட்டும் விட்டுட்டு கையில் லைட்டாக தேய்ச்சி விட்டாலே போதுங்க. அழகாக அதில் இருக்க கரைகள் எல்லாமே ரிமூவ் ஆகி வந்துடும். ரொம்ப ரொம்ப ஈஸியான டிப்புங்க. சீப்பை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். அந்த மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். நான் லைட்டாக தாங்க ப்ரஷ்ஷை வச்சு இந்த
மாதிரி தேய்க்கிறேன். அதில் இருக்க கரைகள் எல்லாமே போயிருச்சு. இப்போ இந்த சீப்பை நான் தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு புதுசு மாதிரி மாறிடுச்சுன்னு. அதில் இருக்க அழுகுகள் எல்லாமே கூட ரிமூவ் ஆயிடுச்சுங்க. நெக்ஸ்ட் டிப்பு, நம்ம வீட்டில் வாட்டர் பாட்டில் மூடி உடஞ்சி போயிட்டு வாட்டர் பாட்டில் மட்டும் நல்லா புதுசு மாதிரி இருக்குது அப்படின்னா அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு கயிறோ அல்லது ஜன்னலில் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் கொஞ்சமாக ஒரு குட்டியாக மணி பிளான்ட் செடியை கட் பண்ணி போட்டு வச்சிங்க அப்படின்னா அது பாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். வீட்டில் ஒரு சூப்பராக அழகான செடியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப்பு, நம்ம வந்து ஒரு பழைய காலத்து வீட்டில் இருக்கோம், ஓட்டு வீட்டில் இருக்கோம், அல்லது ஏதோ ஒரு செவுறு மண் செவுறாக இருக்குது அப்படின்னா அதில் வந்து மழைக்காலம் குளிர்காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எப்போவுமே செவுறு வந்து ஈரமாக இருக்குங்க. இதனால நம்மளுடைய செல்லு, அதாவது வாட்சுக்கு போட்டிருக்க செல்லு வந்து அடிக்கடி வந்து தீர்ந்து போயிடும் அல்லது அப்படியே ஸ்டக் ஆகி நின்றும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம துணி வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி அட்டைப்பெட்டி, அதாவது பாக்ஸ் வச்சு கொடுப்பாங்க. இந்த பாக்ஸை வந்து நல்ல இந்த மாதிரி நீளமாக விரித்து எடுத்துக்குங்க. உங்கள் வீட்டில் வாட்ச் எந்த சைஸ் இருக்கோ அந்த வாட்சை வந்து இந்த அட்டைப்பெட்டி மேலே வச்சு ஒரு பென்சில் வச்சு ரவுண்டாக அது மாதிரி ஷேப் போட்டு கட் பண்ணி எடுத்துக்குங்க. ரொம்ப சிம்பிளான டிப்பு தான், ஆனால் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த வீட்டுக்கு குடி வந்ததுக்கப்புறம் இந்த வாட்சுக்கு மட்டுமே வந்து 4-5 செல், அதாவது ஒரு வருஷத்துக்கு கூட இல்லை 6 மாதத்துக்கு ஒரு டைமே வந்து 4-5 செல் மாற்றி மாற்றி போடுற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு வாட்ச் பிரச்சனை இல்லை, வீட்டில் இருக்க அந்த செவுறு வந்து ஈரமாக இருக்கனால அடிக்கடி வாட்ச் வந்து ஈரப்பதம் பற்றானாச்சுன்னா எந்த ஒரு பொருளுமே வந்து டக்குன்னு ஸ்டக் ஆகி நின்றும். அந்த மாதிரி தான் வந்து இந்த வாட்சுமே வந்து அடிக்கடி ஸ்டக் ஆகி நின்றுக்கும். இதுக்காக தான் ஒரு அட்டை வந்து கரெக்டாக இந்த வாட்ச் சைஸ் அளவுக்கே ஒரு அட்டையை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பின்னாடி அந்த ஹூக் மாட்டுவோம்ல அந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக ஒரு பென்சில் வச்சு குறிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு கத்திரிக்கோலை வச்சு அந்த இடத்துல ஹோல்ஸ் போட்டு விட்டுட்டேங்க. நம்ம ரொம்ப பெருசாக ஹோல்ஸ் போட வேணாம், சும்மா லைட்டாக இந்த மாதிரி குத்தி விட்டால் மட்டும் போதும். அப்போ தான் நம்ம ஆணியில் மாட்டணும் அப்படின்னா கரெக்டாக அது ஸ்டிஃபாக நின்றுக்கும். நம்ம எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அது கரெக்டாக நின்றுக்கும். இப்போது ஆணியில் இந்த மாதிரி வந்து நம்ம கட் பண்ண அட்டையை மாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வாட்சை மாட்டணும் அப்படின்னா அந்த செவத்துடைய ஈரம் வந்து அதிகமாக நம்ம வாட்சில் படாது. இதனால நமக்கு அடிக்கடி வந்து செல்லு மாற்றணுங்கிற அவசியமும் வராதுங்க. நம்ம அடியில் வந்து அட்டை வச்சுருக்கிறதே தெரியாதுங்க. கரெக்டாக வாட்ச் சைஸ் அளவுக்கு கட் பண்ணி நம்ம இந்த மாதிரி மாட்டி விட்டோம் அப்படின்னா நம்மளுடைய செல்லு சீக்கிரமாக தீந்துமே போகாது, நம்மளுடைய வாட்சை அடிக்கடி ஸ்டக் ஆகியும் நின்றுக்காதுங்க. நான் சொன்ன டிப்ஸ்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன டிப்பில் எந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.